அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:14 ஏ. சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் வார்க்கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். தேவனாமே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின இந்த கடிதத்தில் நாங்கள் இந்த வருஷத்தில் ஆரம்பிச்ச தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்கின்ற அந்த பிரசங்க தொடரின் மைய பொருளுக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அல்லது அதான் அந்த கரு பொருளுக்குள்ள வந்திருக்கிறோம். சர்வாயுத வர்க்கங்களுக்குள்ள நாங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். சத்தியம் என்ற கச்சை குறித்து நாங்கள் இன்னும் ஒரு 10-12 வாரங்கள், அநேகமா இந்த 3 மாசம் நாங்கள் படிப்போம். அதனால 20-25 பகுதிகள் நாங்கள் கவர் பண்ண வேண்டி இருக்கும். அதனால அதை எஸ்டிமேட் பண்ணா நாங்கள் நீதி என்ற மார்க்கவசம் இன்னும் ஒரு 15 கிழமை பார்க்க வேண்டி வரும். விசுவாசம் ஒரு 90 கிழமை பார்க்க வேண்டி வரும். அதனால அது 3-4 வருஷம் இந்த பிரசங்கம் போகுது. பிரச்சனை போகுதுல பிரசங்கம் போகுது. அதில் அவ்வளத்துக்கு விஷயங்கள் இருக்குது. நாங்கள் சரியான சீரியஸா கவனமா நாங்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய முற்பிதாக்கள் அத சத்தியத்தை அப்படி கவனமா வேதத்தை ஆராய்ந்து அவர்கள் அதுல பிரசங்கங்களும் அதை எழுதியும் எங்களுக்கு வைத்து விட்டு போயிருக்கிறேன். அதனால அந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்கள் எங்களோட பேசும். அதை குறித்த அறிவுகளும் அதை குறித்த பிரயோக ஞானங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். அதனால இன்றைய நாளில் இருந்து நாங்கள் சத்தியம் என்னும் கச்சை என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போறோம். அதனால இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விடயம் இதுல 4 வகையான சத்தியங்கள். 4 வகையான சத்தியங்கள். இங்கிலீஷில் நாம என்ன ட்ரூத் த பெல்ட், அதான் அதனுடைய ஹெடிங். ட்ரூத் த பெல்ட். வார்க்கச்சை என்று சொன்ன அறையில நாம கட்டுற அந்த பெல்ட் அல்ல, பெல்ட் கட்டுறது. பெல்ட்டை நாம இந்த இடத்துல கச்சை என்ற சொல்ல வாரேன். தமிழில கச்சை என்று நமக்கு தெரிஞ்சு நடைமுறையில பயன்படுத்துறது, உள்ளாடைக்கு பயன்படுத்துறதை நாம கச்சை என்று அழைக்கிறோம் நாம. அது நமக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆக்கள் கச்சையோட தொழில்களுக்கு போறது, அல்லது இப்பையும் விவசாயிகள் சில பேர் கச்சையோட வேலை செய்யறதுல நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மீனவர் விவசாயிகள் அல்ல, கடல் விவசாயமோ நில விவசாயமோ கச்சை கட்டுறது அல்ல.
நாங்கள் அந்த இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கச்சை என்ற தமிழ் சொல்லு கிரீக்கிலையும் இங்கிலீஷ்லையும் அது சரியாக விழுந்து பெல்ட். பெல்ட் குட் குட். என்ன கேச்சு விளங்க என்ன சொன்னீங்க? லாயின்ஸ்ல அது கட், அதாவது இடுப்பு கச்சை. லாயின்ஸ் கட். பெல்ட், அதாவது நம்மட பாஷையில இப்ப சொல்றா பெல்ட். சத்தியம் என்னும் பெல்ட். ட்ரூத் தி பெல்ட். அதனால எங்களுக்கையும் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கும் நாம பார்த்தாங்க பிலதெல்பியா சபைக்கு, ஐ ஆம் த ட்ரூத், நான் தான் சத்தியம். அல்ல யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார் சீஷலை பார்த்து, நான் தான் சத்தியம். அதுல சத்தியம் என்பது கடவுளினுடைய ஒரு குணம், ஒரு பண்பு. அவர் சத்தியமானவர், சத்தியமானவர். அதுல சத்தியம் என்று நாம இந்த இடத்துல பார்க்கிறது இயேசு கிறிஸ்துவை அல்ல. என்னடா இங்க 6 பீஸ் ஆஃப் ஆமர், 6 ராணுவ அந்த கவசங்கள், அந்த ஆயுதங்கள்லாம் எங்களுக்கு சொல்லப்படுது. அதுல முதலாவது ஆயுதம் இயேசு இல்ல. எனவே அப்படி சில பேர் அதை விளங்க யோசிக்கிறேன். இயேசு சத்தியம்தான், ஆனா அதுக்காக எபேசியர் 6:14 சொல்ற சத்தியம் அவர் இல்ல. அது அதை பற்றி கதைக்க இல்ல. விளங்குதோ? அப்படி என்ன நீதியும் அவர் சொல்ற, நான் தான் கடவுளுடைய பட்டயம். அவர்தான் வசனமே, வார்த்தையும் அவர். ஒரு விதத்துல இதுல இருக்கிற முழு ஆயுதங்களும் கிறிஸ்து தான். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவ புட்டான், கிறிஸ்துவ போட்டுக் கொள்ளுங்கப்பா. அதுல முழுக்க அவர் தான். அவர் சத்தியம் மட்டும்தான் அவர் என்று சொல்லி, அதான் இந்த பைபிள்ல சத்தியம் சத்தியம் என்று தேடி போட்டு கொங்கோடன்னு சொல்லி, அப்ப இயேசுவின் சத்தியம், அப்ப இந்த இடத்துல இயேசுவின் சொல்லுது என்ற விச விளக்கங்களுக்கு வந்துடக்கூடாது. அது ஒரு காலம் இந்த இடத்துல இயேசுவை சொல்ல ஏறாது. இயேசுவை 6ல் 1 சொன்னா மிச்சம் 5 பேர். அதனால சில பேர் அதை நான் அது விளக்கமில்லாத ஆட்களுடைய வேலை தான். நம்மட காலங்கள் அல்லது ரிஃபார்ம்டு இல்லாத வேற ஆட்கள் அப்படித்தான் மண்டை விளங்குது அவளுக்கு. ஏன்னா அதுகளுக்கு ஒழுங்கா படிப்பு இல்லை, ஒழுங்கா படிக்க இல்லை. சோ அது சென்ஸ் விளங்கல, அந்த அந்த சொல்லினுடைய கருத்து என்னன்றத விளங்கிக் கொள்ள தெரியாது ஆட்களுக்கு. அதுக்கு நல்லா அந்த படிச்சு அதை விளங்கி இருக்கணும். நாம சில வேலையில சொல்றது எல்லாம் வாசிக்க வேணும், நிறைய வாசிக்க வேணும். ரெண்டாத்தான் அதை ஒப்பிட்டு பார்க்கல, இதுல இயேசு பொருந்து வேற இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியும். அதை விட்டு போட்டு சத்தியம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இயேசுவை கொண்டு வந்து போட்டுட்டு இங்க கதைச்சு கொண்டு இருக்குன்னா, அது நாமளும் அந்த அறிவிலி கூட்டமா போயிடுவோம். அதுல இந்த இடத்துல மனுஷர்களுக்குள்ள இருக்கிற 4 மனிதர் மத்தியில இருக்கிற 4 சத்தியங்களை தான் நாங்க கதைக்கிறோம். மனுஷர்ல வேதம் கதைச்சு கொண்டிருக்கு. மனுஷர்களுக்கு அந்த 4 இருக்குதாண்டு, 4 இருக்க வேணும்ன்றது, 4 வகையான சத்தியம். அதுல முதலாவது வகை தீர்ப்பு சத்தியம். தீர்ப்பு சத்தியம் judgment, the truth. தீர்ப்பு கொடுக்கல அது சத்தியமா இருக்க வேணும். தீர்ப்பு சத்தியமா இருக்க வேணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்ன குறிச்சு கொடுக்கிற தீர்ப்பு சத்தியத்தின்படி தீருங்கடாப்பா, சத்தியத்தின்படி தீருங்க. அதாவது சத்தியத்தின்படி தீர்ப்ப சொல்லுங்க.
அதில் அந்த கிறிஸ்து ஜோவான்ல கதைக்கிற அந்த வசனம் இதைத்தான். நீங்க என்ன சும்மா சத்தியத்தின்படி தீர்க்காம இந்த விஷயத்தை நீங்கள் கையாள பார்க்கிறீர்கள். அதுல ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு இல்ல. தீர்ப்பு என்றது எது? ஜட்ஜ்மெண்ட் என்றது என்ன? அது எங்களுடைய மனசுல நாம எடுக்கிற அந்த முடிவு அதான் தீர்ப்பு. அது ஜட்ஜ் கொடுக்கிறத மட்டும் அதை கேள. நாங்கள் ஒவ்வொரு மனுஷரும் எடுக்கிற அந்த முடிவு அதுக்கு பேர் ஜட்ஜ்மெண்ட். அத பைபிள்ல சில இடங்களில் நிதானிப்பு என்று சொல்லுறது. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறான். நீங்களே நிதானித்து பாருங்கள். அதில் நிதானிக்கிறது. அது இங்கிலீஷ்ல ஜட்ஜ் யோர் செல்ஃப். நீயே தீர்ப்பு சொல்லிப்பார். அதுக்கு என்னன்னு இத முதல் நான் ஒரு இடத்துல கதைச்சிறேன் சத்தியத்தை பற்றி. இந்த நிதானித்தல் அதனால உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். அப்ப என்ன, உங்களை நீங்களே தீர்த்து பார்த்துட்டீங்களா கடவுள்கிட்ட இருந்து அழிவுக்குரிய தீர்ப்பை பெற மாட்டீர்கள். உங்களை பற்றி நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்க. அப்ப இதுவே முடிவின் சத்தியங்கள். முடிவில சத்தியம், தீர்ப்பு சத்தியம். ட்ரூத் இன் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஆளை பற்றி, ஒன்றை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு நிகழ்வை பற்றி நாம எடுக்கிற அந்த முடிவு பைபிள் சொல்லுது அது சத்தியத்தின்படி அந்த தீர்ப்பு இருக்கணும். கடவுள் அவருடைய தீர்ப்புகள் நியாயமானவைகள். அதுல ஒன்றும் பிழை இல்லை. அதுல ஒன்றும் பிழை இல்லை. அதாவது என்னத்தை சொல்ல வரோம், இந்த தீர்ப்பை பற்றி தீர்ப்பில சத்தியம் என்று சொன்னா அதனுடைய எதிர்ப்பதம் அது பிழை எரர் என்று சொல்லும். அதுல பிழை விட்டுட்ட. அப்ப என்னதுல பிழை? எடுத்த முடிவுல பிழை, யோசிச்சு கடைசியில வந்த அந்த கன்க்ளூஷன்ல பிழையால் பைபிள் வந்து கர்த்தர் ஒரு நாளும் அவற்ற முடிவில பிழைக்க மாட்டார். அவற்ற வசனங்களும் ஒரு நாளும் பிழைக்காது முடிவுகள்ல. அதனால அவர் சொல்ற அவற்ற வார்த்தையின்படி நாம நடந்தா ஒரு நாளும் பிழைக்க மாட்டோம். அவற்ற வசனத்தின்படி நாம முடிவை எடுத்தா பிழைக்க மாட்டோம். அவற்ற வசனத்தின்படி என்ன பொறுக்கி உபதேசமோ வேத வசனம் வேத புத்தகமே அந்த குறிப்பிட்ட விஷயம் தொடர்பாக நமக்கு தெரிய வேணும். சும்மா 1-2 வசனத்தை பொறுக்கி போட்டு புனை எடுக்க அதை போல ஒரு பேய்த்தனமான புலவிட மாட்டோம் நாங்கள். ஏன்னா பேய் அப்படித்தான் புலவிடு. தாள விழுந்து குதித்து பாரும் உம்முடைய தூதர்கள் உண்மை தாங்குவார்கள் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார் தானே வேதம். எவ்வளவு பிழை அது! என்னத்துல பிழை? வேத வசனத்துல பிழையா அல்லது வேத வசனத்தை முழு வேதத்தோட ஒப்பிட்டு பார்த்து கான்டெக்ஸ்டோட ஒப்பிட்டு பார்த்து, அதாவது முதன்மையா அந்த சூழமைவோட ஒப்பிட்டு பார்த்து வசனத்திலிருந்து முடிவுக்கு வந்தீங்க. சூழமையை பார்க்காம பேய் வசனத்தை முடிச்சிருக்குது. உன் வழிகள் எல்லாம் உன்னை தாங்க முடியாது. உன் வழிகள் எல்லாம் உண்ட கடமையின் வழிகள்ல நீ நடக்கும் பொழுது உண்ட கால் தடக்காம கடவுள் பாதுகாப்ப. உப்பரிக்கையிலிருந்து குதிக்கிறதே ஜேசு கிறிஸ்துநாதருக்கு கடமையும். அப்ப பேய் எப்படி அந்த வசனத்தை கான்டெக்ஸ்ட விட்டு எடுத்து போட்டு சொல்லி கொண்டு நிற்குது. அதுல நாங்கள் அந்த பேய்த்தன பைத்தியக்காரத்தனமான முடிவுகளை பற்றி அதுவும் பிழைக்கும். அது வேதத்தின பிழை இல்லை, கடவுளுடைய வார்த்தையில பிழை இல்லை. கடவுளுடைய வார்த்தை கொண்டு வரப்படுகிற இடம்பொருள் காலம் தெரியாம முடிவெடுத்ததால வர பிரச்சனை. இப்படித்தான் நிறைய பேர் கடவுள் என்ன சுகப்படுத்துவார், கடவுள்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் என்ன சுகப்படுத்த சொல்லி. எங்க வேத வசனம் அப்படி சொல்லுது? இல்ல விசுவாசத்தால அது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுதானே விசுவாசம். அது எனக்கு ஒரு விசுவாசம். இது பேய்த்தனமான முடிவு. இது சரியான, இது உண்மையான தீர்ப்பு அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது உடல் நோய்களுக்கு யாரு தேவை? வைத்தியன் தேவை என்று.
உடல் நோய்களுக்கு வைத்தியம் தேவை என்று ஆத்மா விடுதலையும் உடலையும் விடுதலையாக்கக்கூடிய கடவுளே சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த பேய்த்தன முடிவு என்னத்துக்கு வந்திருக்கு? நான் டிவைன் ஹீலிங்ல இருக்கிறேன், நான் தெய்வீக சுகத்தில் இருக்கிற மருந்தெடுக்காம என்று சொல்லு. அப்ப இதே அந்த பேயினுடைய ஆகிய முடிவுகள் இதுகள் அல்ல முடிவுகள். அதுல வேத வசனம் படி நாங்கள் முடிவெடுத்தோம் என்றால் ஒரு நாளும் அது பிழைக்காது. ஆனா வேத வசனத்தின் படி என்றதுல இப்ப பிரச்சனை இருக்குது. அது அதனுடைய சூழமைவ அது முதலாவது யாருக்கு சொல்லப்பட்டது, அந்த யாக்கோட சிச்சுவேஷன் என்ன, இப்ப அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நாங்கள் வந்திருக்கிறோமா? அப்படி என்ன அதை நாம செய்யாமலே வரலாம். திருப்பி திருப்பி சொல்றேன், வேத வசனத்தை பொறுக்கி உபதேசம் செய்யக்கூடாது. அதான் பொறுக்கி பொறுக்கி கதைக்கிற பைபிள்ல. அது பிசாசனுடைய தந்திரமும் பைத்தியமான முடிவுகளும். அதனால ஆண்டவனாலும் அப்படி அதுக்காக வேத தர இல்ல. வேதம் அதான் அது அத இஞ்சலா சொல்ல வாரம் அத கவனமாக எங்கிற மூடைய ட்ரெயின் பண்ணிருக்கணும். அத அந்த கன்க்ளூஷன் நோக்கி நகர்றதுக்கு எப்படி அதை படிச்சிருக்க வேணும். அது அது அதுக்கான கற்றல் செயல்பாடு சரியா நடக்க வேணும். ஒரு அளவுக்கு அது நாங்கள் பலரையும் கண்டதுகளையும் நியாயமான நீதியானது நல்லதுகளை வாசிக்கிறதால அதுகளை நோக்கி நாம் நீதியும் நன்மையும் நல்லதுகளை சும்மா கண்டதெல்லாம் வாசிக்கிறேன் கேட்கிறேன் இல்லை. சும்மா இந்த யூடியூபையும் இதுலையும் கேட்டா நாம பைத்திய முடிவுகள் நாம சத்தியத்து தீர்ப்பில பிழைச்சு கொண்டிருப்போம். யூடியூபும் பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் நம்மட இந்த சத்தியத்துக்கு எதிரான ஒரு தோற்றப்பாடுகளை எங்களுக்கு உருவாக்கி கொண்டு சரியான காரணம். அதாவது நாம பெருசா குரூப்லயும் இல்ல யூடியூப்ல மினக்கிடுறது இல்ல. நமக்கு வேதமும் வேத வசனத்தோட சம்பந்தப்பட்டதை எப்படி அப்ளை பண்றன்றது மட்டும்தான். அவன் சொல்றான் இவன் சொல்றான், வேதம் என்னத்தை கதைக்கிறது, வேதத்தோட மினக்கிடுறோம். இல்ல டைம் கிடைக்கிறவங்க யூடியூப் பார்ப்போம் அப்படி போறதும் இல்லை நாம. ஏன்னா கட்டாயம் நாங்கள் தீர்ப்பில பிளவிடாம இருக்கணுமோ, அந்த தீர்ப்பில பிளவிடாம இருக்கணும்னா வேத கடவுளுடைய வார்த்தையாலதான் நாம அது கடைசி முடிக்கு வருவோம், வர வேணும். அதால வந்தா நாம பிளவிட மாட்டோம். அதனால அதே நாங்கள் வேதமங்களுக்கு சொல்லுது தீர்ப்பில சத்தியம் இருக்க வேணும் என்று சொல்லி. அப்ப பேசிக்கா என்ன, எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், எங்களோட மனதின் புரிதல், எங்களுடைய அந்த புத்தியில தீர்க்கமான சரியான முடிவை நோக்கி நகருதல், அதைத்தான் நாங்கள் ட்ரூத் இன் ஜட்மெண்ட் என்று சொல்லுறோம். இது நம்ம கோர்ட்ஸ்ல எவிடன்ஸ் கொடுத்தபடியால எவிடன்ஸ வச்சு நாங்கள் அதை வச்சு ஒரு லோயர் வாதிட்டு அதை கேட்டு போட்டு தீர்ப்பு சொல்ற தீர்ப்பை பத்தி கதைக்க இல்ல. எவிடன்ஸ் ஒரு நாளும் தானே கதைக்காது. எந்த எவிடன்ஸ் தானே கதைக்குது? இல்ல இது துணி, சரி துணியை கதைக்க சொல்ல எனக்கு இப்ப என்ன கதைக்கும் துணி? இல்ல இது கண்டுபிடிச்ச கையுறை, சரி கையுறையை கதைக்க சொல்லு, கையுறை கதைக்குமோ? இல்ல. துணி கதைக்குமோ? இல்ல. இல்ல இது அந்த இடத்துல கண்டெடுத்த கிளாஸ், சரி கிளாஸை கதைக்க சொல்லு, அதை என்னென்று எங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்லு, கதைக்குமோ? எவிடன்ஸ், எவிடன்ஸ் ஆதாரங்கள். ஆதாரங்கள் ஒரு நாளும் கதைக்காது தங்களுக்கு தாங்களே. அப்ப என்ன நடக்குது, ஒவ்வொரு லோயரும் தான் அந்த ஆதாரத்தை எப்படி பார்க்கிறாருன்றத தண்ட விளக்கத்தை இப்ப அதை வச்சு கதை கட்ட போறார். அதான் நடக்கிற விஷயம். அதுல ஆதாரங்கள் தாங்களாக வாய்விருந்து கதைக்காது. அந்த ஆதாரங்களுக்கான பல விளக்கங்கள் ஒவ்வொரு ஆளுடைய மூளையிலிருந்து வெளியில வரப்போகுது. அதான் நடக்குது, அதான் உண்மை. விளங்குதோ? இவரத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற அங்க மேல இருக்கிற ஒரு ஆள், அவர் தான் ஜட்ஜு. இப்ப அவர் நான் கேட்ட இந்த வாத பிரதிவாதங்கள் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கிறானே, ஆதாரத்தின்படியா அல்லது அவன் சொன்ன புத்தியின்படியா? அவன் முடிவுகளை நீ கேட்டு முடிவு நோக்கி நகர்ந்தனியா?
அங்கதான் பிரச்சனை நமக்கு தோடும்போது ஜட்மெண்ட்ல தீர்ப்பு சொல்ல உண்மை இருக்கணுமோ, கடவுளுடைய வார்த்தை இல்லாம ஒருத்தரும் சரியா தீர்ப்பு சொல்ல மாட்டேன். விளங்குதோ? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். தங்களுக்கு ஏற்றபடி எவிடன்ஸ அப்படியே மாற்றி சொல்றதுக்கும் அவங்களால அந்தகாரமான புத்தி முடிவெடுக்க தூண்டும். பிசாசு முடிவெடுக்க வைக்கிற மாதிரி. அல்லது மோசே போட்ட கோல் சர்ப்பமான எவிடன்ஸ தாங்களும் கோல் போட்டு சர்ப்பமாக்கி போட்டு அவங்க இதுக்கு மாதிரி என்ன விஷயம், அது எங்களாலே முடியும் என்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ காட்ட தொடங்குது. ஆனா எங்களுக்கு தெரியும் அது உண்மையான அற்புதம் இல்லை என்று. எல்லாம் அயல வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் ஒளியாத அந்த உண்மை அது வேதவசனம் மட்டும்தான். அதனால எங்களோட புத்தி நாம ஒரு விஷயத்தை நோக்கி முடிவெடுக்கல கட்டாயம் அந்த முடிவு எங்களுக்கு முன்வைக்கப்படுகிற ஆதாரங்கள் எதுவா இருந்தாலும் அதுல கடவுளுடைய வசனங்கள் எங்களை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அதை குறித்து சரியா முடிவெடுக்க. வேத வசனத்தால் ஆளப்படாத மண்டை ஒரு நாளும் சரியா முடிவெடுக்காது. வேத சத்தியங்களால நிறைஞ்சிருக்காத மூளை ஒரு நாளும் சரியான உண்மையான தீர்ப்பு சொல்லாது. அதனாலதான் அந்த வெள்ளக்காரனர் மிஷனரிஸ் வரைக்கல அவங்க படிப்பிக்கிறதுக்கும் சரி ஜட்ஜஸா ஏற்படுத்திக்கலும் சரி அவங்க முதல் கிறிஸ்டியனா அவங்க இருக்கிறாங்கன்றதை உறுதிப்படுத்தி கொண்டாங்க. ஏன்னா கிறிஸ்டியன் இல்லாத மூளை, கிறிஸ்தவனா வராத மூளை ஒரு நாளும் சரியா படிப்பிக்காது, சத்தியத்தை படிப்பிக்காது. கிறிஸ்தவனா இல்லாத ஜட்ஜ் ஒரு நாளும் வேத வசனத்தால் ஆளப்பட்டு தெய்வ பயத்தால் அந்த ஜட்மெண்ட் கொடுக்க மாட்டான். அதனால அவங்க நம்முடைய ஆட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆக்களை விடுறது இல்லை. அவங்க வந்து கிறிஸ்டியனா இருக்கிறியோன்னு அவங்க பார்த்தது பிறகு போக போக அப்படியே அதை மட்டும் தூக்கி எறிஞ்சு போட்டு அது படிச்சா சரி வந்துருவோம்னு நினைச்சிச்சுனா. அதான் இப்ப எல்லாரும் படிப்பிக்கிறோம் எல்லாம் பொய்யையும் பொய்யான முடிவுகளையும் பொய்களையும். ஏன் இவ்வளவு கேஸ்கள் வந்து இழுபடுது? முழுக்க கிறிஸ்தவம் இல்லாத மூளை அதுகள்ல. அதனால பொருளாசையும் கடவுளுக்கு வேலை செய்யறோம்ன்றது இல்லாம கேஸே தெரியாம ஜட்மெண்ட் சீட்ல ஏறுறது. அதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நாங்களும் முடிவு ஒன்றை நோக்கி நகரேக்கல அது வேத வசனத்தினுடைய சத்தியங்கள் எங்களை ஆண்டு கொண்டு இருந்தா மட்டும்தான் நாம குறிப்பிட்ட சூழல்ல பைபிள்ல எங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வருகின்றது அங்க உடனுடனே கிளிக் பண்ணும். அப்படி பைபிளால நிறைஞ்சிருக்காத மண்டைக்குள்ள கட்டாயம் தவறுவர் முடிவுல. அதுல பவுலப்போஸ்தலன் இங்க கதை கேட்கல அவர் நிச்சயமா முதலாவது இந்த சத்தியத்தையும் அவர் இதையும் உள்ளடக்கி இருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சை the belt போட்டு இறுக்கி கட்டியிருக்க வேண்டிய அந்த பெல்ட் சத்தியம்தான். பெல்ட் என்றா என்ன, பிறகு அரே என்றா என்ன, அதெல்லாம் நாம பிறகு பார்ப்போம். அதுல அந்த முதலாவது விஷயம் அதுவும் இன்றைக்கு நாம இப்ப 1 கொரிந்தியர் 2 வாசிச்ச மாதிரி எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறபடியால அந்த ஆவி எங்களோட இருண்ட புத்திய ஒளியூட்டி இருக்கிறபடியால அவற்ற வார்த்தையால அந்த வார்த்தை சத்தியம். அதனால அந்த சத்தியத்தால நாங்கள் நிதானிக்கிற அல்லது நாங்கள் தீர்ப்பு கொடுத்தா எங்களோட தீர்ப்பு பிழைக்காது, அது உண்மையா தான் இருக்கும். ஆனா நாங்கள் கொடுக்கிற தீர்ப்பா விளங்காது கனவே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவ விளங்கல, அவற்ற ஆவிய விளங்கல, அவற்ற வார்த்தையும் விளங்கல. அதனால எங்களையும் விளங்காதவங்களுக்கு பவுலப்போஸ்தலன் கிளியரா சொல்ற. அவர் யாரை பற்றி கதைக்கிறார்? இந்த லோக ஞானிகளை பற்றி தான் அந்த அதிகாரத்தில் கதைக்கிறார். நாம கதைக்கல படிச்சவங்க படிப்பாளிகள் அந்த ஆட்களை பற்றி தான் கதைக்கிறார். அதாவது இந்த உலக ஞானிகளுடைய ஞானத்தை நான் அறிவிக்க வரையே இல்லை. அவங்களுக்கு கடவுளே தெரியாது.
அவங்களுடைய பைத்திய ஞானங்களால கடவுளை கண்டுபிடிக்கிறார். ஆனா உலகத்துல ஞானம் என்று சொல்றீங்க. ஆனா அந்த ஞானத்தாலேயே தேவன் தன்னை கண்டுபிடிக்கிற விதத்துல செய்து பெற்றார். ஆனா அதுக்காக நீங்க நினைக்கலாங்க நாங்கள் அப்ப ஞானிகளோட கதைக்கலையேண்டு. நாங்கள் இந்த உலகத்தின் ஞானிகளுக்குள்ளையும் கதைக்கிறோம் அவர்களோட. அதான் அவன் கதைக்கிறான். அதனால நாங்களும் ஸ்தோயிக்கரும் எபிகூரர் மத்தியிலையும் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் இந்த உலக ஞானிகளோட இந்த உலக லோயர்மாரோட கதைக்க தெரியாதாக்களை நாங்களும் கதைக்கிறோம். ஆனா எங்கட கதைய அவங்க விலகிக் கொள்ளவே அவங்களுக்கு புத்தி இல்லை. அப்ப எவ்வளவு அந்த நெடுப்படி இந்த சோக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், தேயிலிஸ் போன்ற அந்த கிரேக்க ஞானிகளுக்கு கொடுத்த வலுவை அந்த அதிகாரம் இல்ல. ஏன்னா அவர்கள் வாழ்ந்த ஒரு 300 வருஷம் தான் போயிருக்கு. அதனால அவங்களுக்கிட்ட வள்ளுவர் எல்லாம் பக்கத்திலே நிக்கல அந்த கால் தூசிக்கு. அது அரிஸ்டாட்டில், சோக்ரட்டிஸினுடைய புத்தகங்களை வாசிச்சா வள்ளுவர் ஒரு மூளைக்கு போயிடுவார். அந்த அளவுக்கு எழுதி இருக்கிறாங்க. அந்த காலத்திலே கடவுள் அவர் ஒரு ஆள். அதெல்லாம் அரிஸ்டாட்டிலையும் சோக்ரட்டிஸையும் கிரீக்ஸுக்கு பிடிக்க இல்லை கடைசியில். அதான் கிரேக்கர்களுக்கு அவங்களை பிடிக்க இல்லை கடைசியில். அதுலதான் ஒரு கொண்டவன நாடு கடத்தினவங்க. ஏன்னா அவங்க நீங்க என்ன இவ்வளவு கடவுள்களை வச்சு என்ன செய்கிறீர்கள்? இதெல்லாம் கல்லு. கடவுள் நம்மள மாதிரி இல்ல. கடவுள் அவர் மெட்டீரியல் இல்ல, அவர் ஆவி என்றாங்க. அவங்களே உண்மை அவங்கள வாதிகளோட இவங்களுக்கு பைபிள் எல்லாம் தெரிஞ்சிருக்கா என்ற அளவுக்கு தான் தெரியுது கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த ஞானங்களை விளங்கி இருந்தாங்க. இது அந்த கிரேக்க தேசத்துக்கு பிடிக்கலை அவங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய லாஜிக், அவங்களுடைய ஞானங்களை நாங்கள் கூட கதைக்கிறோம். அவங்களுடைய ஞானத்தையே பவுலப்போ சொல்ற அந்த ஞானங்களில் நாங்கள் கதைக்க வந்தது. அது அழிஞ்சு போற ஞானம். நாங்கள் தேவ ஞானம், மறைக்கப்பட்டிருந்த தேவ ஞானத்தை கதைக்கிறோம். அதனால தேவ ஞானம் எங்க எழுதப்பட்டிருக்குது? இந்த 66 புத்தகத்துல. இந்த 66 புத்தகத்துல அல்ல நிறைஞ்சிருந்து அந்த 66 புத்தகத்தை பாடமாக்கி அதனுடைய வசனங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து அத சூழ்நிலைகளை சரியா விளங்கி அதுல இருந்து முடிவுக்கு வரத்தக்கதாக பயிற்சி பெற்றிருக்கிற மூல சரியான சத்தியமான தீர்ப்புக்கு நகரும். அதுல பயிற்சி எடுக்கலையோ குள்ளாம்பி அடிச்சு கொண்டு இருக்கின்றது. அதுதான் சொன்ன பைபிளை வாசி 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 கவனமா வாசி. நம்ம பைபிள் வாசி இப்பதான் பைபிள் எடுக்க போறோம். பைபிள் வாசிட்டான என்னடா பைபிள் வாசிச்சீங்க? அப்ப சரி சொல்லு. இப்ப அதுல என்ன இருந்தது? ஒரு 5 சொல்லுவா. அப்ப பார்த்தா அவன் ஏதோ இதான் அப்பா கேட்க போறான்னு ஏதோ 5 சொல்ல மட்டும் யோசிச்சு வச்சுக்க ஆடுறாங்க. டேய் சரி இவன் அப்ப அதுல இருக்கிற ஒரு 3 மிருகம் சொல்லுவா. அப்பா இப்ப மிருகத்துல இறங்கிட்டோம். இதை என்ன எப்படி கேட்கறீங்க? அப்பதான் அப்பா மெட்ட மாதிரி கேட்பாரு நெச்சு வந்திருக்கிற. வாசிக்கிறதுலேயே சுத்து மாத்து நமக்கு. அதுவும் சேர்ச்சுக்குள்ளே பிறந்து வயிற்றுக்குள்ளேருந்து வளர்ந்தது. அப்ப பைபிளை வாசிங்களா கடமைக்கு அந்த வாசிக்கணும். வாசிக்கதான் அடுத்தது செய்ய விடுவார் அப்பா. அதுக்காக வாசி. நாங்களும் அப்படித்தான் வாசிச்சோம் நாங்கள். இல்ல ஆனா நாங்கள் இவ்வளவு சத்தியம் தெரியாம தானே அப்ப இது தெரிஞ்சு இப்படி ஒரு விளையாட்டாக்குறாச்சு. பாவம் அவ்வளவு. அத வாசிச்சு அத நான் வாசிச்சேன். நான் வாசி முடிச்சேன் 10 தர. என்ன சத்தியங்கள் அப்ப என்ன முடிவு? என்ன உலகத்தவன் மாதிரி முடிவு எடுக்கிறீர்கள் என்றா அங்க பைபிள் மண்டைக்குள்ள பைபிள் வாசிச்சவர. அதான் சொல்றோம் பிள்ளைகள பைபிள் வாசிக்கிற நீங்களோ வீட்டுல ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் எனக்கு தெரியல. அதில் வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க சும்மாட்ட கூட போய் சொல்ல. அப்புறம் அதுவும் பொய்யா போயிடும் உண்மை சத்தியம் இல்லாம. இல்லாட்டி இன்றைக்கு ஒழுங்கா போய் இன்றையிலிருந்து தொடங்கணும். அம்மா மேர் கவனி படிக்கிறது முதல் பைபிள் வாசிக்கணும்னு சொன்னான். அவர் இப்பதான் 1வது தரம் பைபிள் வாசி முடிக்கிறார். இப்ப வந்துட்டீங்க வெளிப்படுத்த 22. அப்ப இனி அவர் எழுத போற நான் முதல் தரம் வாசிச்சிருக்கிறார். அவர் இதோட இப்ப 3வது தரம் வாசிக்கிறார் பைபிள். அப்ப பின்னுக்கு டேட் போட்டு எழுதி வைக்கணும் இப்ப வாசி முடிச்ச. இங்க கனவை வாசிக்க தொடங்கி பிறகு இடையில திருப்பி மற்றவர்களோட சேர்ந்து ஓடி இப்படி கனவு விளையாட்டு நடந்தது எனக்கு தெரியும்.
யாரும் திரும்பி மூஞ்சிய பார்க்கறதுல அது உங்களுக்கு தெரியும் இல்ல. ஆனா அதுலயே மாதிரி உண்மையா இருந்தவங்க நான் விடதான் இருக்கிறேன், அதை விட்டா போயிடும் என்று சொல்லி எனக்கு நான் விடாக்கூடிய வாட்ச் டாக், நான் தான் காவல் நாய். அப்ப கண்ணுக்குள்ள என்ன விட்டு பார்த்து கொண்டு தான் இங்க ஆளக்காலையில வரையில அப்படி வாசி இல்ல வாசிச்சது சரி. முதல் வாசிக்கல வாசி அப்புறம் இங்க மண்டைக்குள்ள இருக்கண்டா. அப்ப என்ன வாசிச்சேன்? ஏகாந்தத்துல வாசிக்க நல்ல சொல்லுவாங்க. மண்டைக்குள்ள ஏறாத மாதிரி வாசிச்சேன். இதெல்லாம் வேண்ட பேச்சு நம்ம கிஞ்ச இதுலயே சும்மா வாசிச்சேன். அதுல குடுக்குற குடுவையிலே மண்டைக்குள்ள இப்படி பேச்சுக்க எனக்கு என்ன வாசிச்சுட்டு வந்தேன். அதனால இப்படி நாமளே இப்படி கஷ்டப்படுவோம் ஆட்களை ட்ரெயின் பண்ணி எடுக்க. ஆனா சின்னல இருந்து சரிப்படுத்தினா அது வந்துடும். அது பழக்கத்துக்கு அது எப்படி யோசிக்கணும் வந்துடும் மக்களுக்கு. அது வேதத்தை இப்படி அப்படியெல்லாம் யோசி சரியா வரும். அது கவனமா அதைத்தான் நாங்கள் தீர்ப்பில் சத்தியம் என்று சொல்லுறோம். நாம தீர்ப்பு கொடுக்கிறோமோ அது சத்தியமா இருக்கும். அந்த தீர்ப்பு சத்தியமா இருக்கும். அது வேத வசனங்களின்படிதான் அந்த சிச்சுவேஷனை நாம பார்ப்போம். அந்த சூழ்நிலைய, அந்த ஆளுடைய செயலை, அந்த ஆளுடைய பேச்ச பைபிள் வார்த்தைகளுக்குள்ளால நாம லென்ஸ்ல பார்த்து கொண்டிருப்போம். அந்த பார்க்கையில எங்களுக்கு லேசா பிழைக்க மாட்டோம். நாம அதுலயும் கான்டெக்ட் எல்லாம் சரியாக நாம இன்னும் கவனமா பார்த்தோம்னா அது நிச்சயமா எங்களை சத்தியத்தை மாத்தான் அந்த தீர்ப்பு இருக்கு. சத்தியமா தான் தீர்ப்பு இருக்கு. 2 பேதுரு 1:12 எபேசியர் 4:15 2 பேதுரு 1:12 எபேசியர் 4:15 இல்ல பேதுருவும் பவுலும் இந்த சத்தியத்தை தான் சொல்லுற. 4:25 அதாவது ட்ரூத் இன் ஜட்ஜ்மெண்ட். ட்ரூத் இன் ஜட்ஜ்மெண்ட். இந்த தீர்ப்பில் இருக்கிற சத்தியத்தினுடைய சத்தியம் எதுக்கு எதிரானது? தவறான தீர்ப்புகளுக்கு எதிரானது. எரர். எரர் அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? இது ட்ரூத் இன் ஜட்ஜ்மெண்ட்க்கு ஆப்போசிட் வேர்டு எரர். எரர். இரண்டாவது வகை சத்தியம் உள்ளத்தின் சத்தியம். அல்ல உள்ளத்தில் சத்தியம். உள்ளத்தில் சத்தியம். உள்ளத்தில் சத்தியம், மனசில சத்தியம். அதுல உள்ளத்தில் சத்தியம். அதாவது சங்கீதம் 51:6, ஏசாயா 38:3, இந்த பகுதிகளில் தாவீதும் எசேக்கியாவும் ஆண்டவர்கிட்ட மண்டாடுறது மாதிரி. தாவீது மண்டானா நீர் உள்ளத்தில சத்தியமாயிருக்க விரும்புகிற கடவுள். உள்ளத்தில சத்தியமாயிருக்க விரும்புகிற கடவுள். அதனால உள்ளத்தில சத்தியமாயிருக்க விரும்புகிற கடவுள். கடவுளை நேசிக்கிறதுலையும் அவரை நாம அவருக்கு விருப்பமானபடி நடக்கிறத வேணுமென்ற விருப்பத்திலையும், அயலவரை நேசிக்கிறதுலையும் நாங்கள் கடவுள் சொன்ன மாதிரி அயலவரோட வாழ வேணும் என்ற அந்த விருப்பமும் உள்ளத்தில அது சின்சியராக, அது உண்மையாக இருக்கிறது. அதையே நோக்கமாக கொண்டு செயல்படு வாழறது. அதன் தாவீது மண்டாடா நீர் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஏனண்டா உள்ளத்துல உண்மை இல்லாம அது போகல, வெளியால நாம உண்மை போல அதை செய்யல. அதுக்கு பேர் என்னப்ப? ஹிப்போக்ரசி. அதுக்கு பேர் மாய்மாலம். மாய்மாலம், ஹிப்போக்ரசி. உள்ளத்துல உண்மை இல்ல, ஆனா வெளியில உண்மை போல வாழ்ற, கதைக்கிற, செயல்படுற, அது மாய்மாலம். ஹிப்போக்ரிட், மாயக்காரரே அன்று பேசுற. ஏசாயா 38 சுவர்பக்கமா திரும்பி செவி கேட்கல.
ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாக நான் வாழ்ந்தேன் என்றதை உமக்கு தெரியும். அதான் அவன் ஜெபம். அந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி எவ்வளவு உண்மையா நான் வாழ்ந்த நான் என்றேக்கல எவ்வளவு தைரியம் இருக்கணும் அதை கதைக்கிறதுக்கு. அப்படி சொல்றது ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அவர் இதயங்கள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிற கடவுள். ஏசாயா 38:3. ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலாம். அதான் கடவுளுக்கு முன்னால அவர்ல நேசமாயிருந்து அவர் விரும்புகிறபடி நடக்கணும். அத மனசார நான் செய்கிறேன். நான் நடிக்க இல்ல. கடவுளே, என்னது கடவுளுக்கு நடிக்கிறது? அதனால அவன் சொன்னா போய் சொல்லு, அவன் செய்தது எனக்கு முடிய தெரியும், அதனால உனக்கு என்ன செய்யணும்ன்றது மட்டும் கேள். ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை கேட்டு கடவுள் அவன் வாழ்க்கையை கூட்டுறதுக்கு அவன் வச்ச ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட், என்ற உள்ளத்தின் உண்மை உமக்கு தெரியும். ஆண்டவர் வாழ்க்கையை மாத்தினார் டோட்டலா. சூரியனையே அந்த நிழலையே மாத்தினார். சோ இதைத்தான் நாங்கள் சொல்லுறோம், உள்ளத்தில் உண்மை. உள்ளத்தில உண்மை. கர்த்தருக்கு முன்னால, மனுஷருக்கு முன்பாக, ஆட்களுக்கு முன்னாலே உண்மை, கடவுளுக்கு முன்னாலே உண்மை. சத்தியம், சத்தியம், உள்ளத்தில் சத்தியம். ஆட்களுக்கு முன்னாலே உண்மை, மனுஷருக்கு முன்னாலே, கடவுளுக்கு முன்னாலே உண்மை. இதுக்கு இந்த உண்மைக்கு எதிரானது என்ன? மாயம் பண்ணுதல். மாயம் பண்ணுதல். மாயம் பண்ணுதல். மாயம் பண்ணுதல். உள்ளத்துல உண்மையா கடவுளுக்கு விருப்பமா இருக்கணும் என்றதே இல்ல. ஆக்களை காட்டுறதுக்காக கடவுளுக்கு தாங்கள் விருப்பமானபடி நடக்க வேணுமே என்றதுக்காக நடக்கிறது. ஆனா மனசார அது விருப்பம் இல்லை ஆக்களுக்கு. ஆல்ரைட். சோ ஹிப்போக்ரசி. மூன்றாவது வகை உண்மை, மூன்றாவது வகை சத்தியம். மூன்றாவது வகை அலைத்தயா. அலைத்தயா கிரீக்ல சத்தியம் உண்மை என்றதுக்கு கிரீக் சொல் அலைத்தயா. அலைத்தயா. ALL லை பிறகு LY அலை தயா. THAIA அலை தயா. அலை தயா. அதான் பைபிள்ல மெய்யாகவே மெய்யாகவே நானே சத்தியம் என்றதுக்கெல்லாம் அந்த பயன்படுத்தப்பட்ட சொல்ல அலைத்தயா. அலைத்தயா கிரீக் வேர்டு. அதான் பைபிள்ல பயன்படுத்தப்படுற சொல்லு. இங்கேயும் அதே சொல்லுதான், சத்தியம் என்னும் கச்சையை அலைத்தயா. மூன்றாவது வகை சத்தியம் மனுஷருக்குள்ள வேதம் கதைக்கிறது. பேச்சில் உண்மை, பேச்சில் சத்தியம். ட்ரூத் இன் ஸ்பீச். ட்ரூத் இன் ஸ்பீச் அல்லது ட்ரூத் ஆஃப் ஸ்பீச். பேச்சின் உண்மை. ட்ரூத் ஆஃப் ஸ்பீச். பேச்சில் பேச்சில் உண்மை. ஆயால ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பற்றி கதை கேட்க அவற்ற மனசும் கதைக்கிற விஷயமும் அதை சொல்ற வாயிலிருந்து வார சொல்லும்
மூன்றும் ஒன்றா இருக்கணும். அதான் இந்த இங்க காட்டுற விஷயம். ஒரு விஷயத்தை பத்தி கதைக்கிறோம், அது கதை கேட்கல எங்களோட மைண்டும் எங்களோட மனதும் அந்த விடயமும் அந்த மேட்டரும் அதே நேரம் எங்களுடைய வாயின் சொற்களும் மூன்றும் இணங்கி இருக்க வேண்டும், மூன்றும் இணக்கமா இருக்க வேண்டும், மூன்றும் அக்ரிமெண்ட்ல இருக்கணும். What are the three things must be in agreement? Mind, matter and words of mouth. Mind, matter and the words. கதைக்கிறது உண்மையா இல்லையா என்றது அந்த மனசும் அவற்ற புத்தியும், அதாவது அந்த அவற்ற மூளையும், அவர் என்ன விஷயத்தை பற்றி கேட்கிற அந்த விஷயமும் அதை சொல்லுற சொல்லும் மூன்றும் இணக்கமா இருக்க வேண்டும். இருந்தா நாங்கள் என்ன சொல்றோம், அவர் உண்மையை பேசுறார், உண்மையை கதைக்கிறார். உண்மையை கதைக்கிறது வாயால சொல்லுறது மனதில வேற ஒரு விஷயம், அந்த மெட்டரும் வேற விஷயம். ஆனா வாயால வேற ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பேர் உண்மையை கதைக்க இல்லை. உண்மை என்று வேதம் கதை, வாயில உண்மை, நாவில உண்மை, பேச்சில சுத்தம் உண்மை என்று சொல்லுறது. என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போறாரோ அந்த விஷயத்தை மனசு ப்ரோசஸ் பண்ணி கொண்டிருக்கு. அதுவும் அந்த விஷயமும் இவன் சொல்லுறதும் மூன்று ஒன்றா இருக்கும். பேசிக்கா ஜதார்த்தமாய் நான் கதைக்க வேணும், ஜதார்த்தமா கதைக்கணும், நிதர்சனமா கதைக்கணும் என்று சொல்றாங்க. என்ன விஷயமோ இந்த புத்தகம் பச்சை கலர் என்று நாம சொல்லிக்கல, கட்டாயம் அந்த மேட்டர் புத்தகம் அது புத்தகமா இருக்கணும். எங்களை மண்டைக்குல அது அது புத்தகம் இல்லை, அது ஒரு பென் டிரைவ் உண்டு என்று மண்டைக்குள்ள யோசிச்சு கொண்டு, ஆனா அந்த புத்தகமாக நாமல் கதை யோசிச்சு கொண்டு, அது உண்மையில ஒரு பிரவுன் கலர், ஆனா நாமள அதை பச்சை கலர் என்றோம். இப்ப புத்தகம் அந்த மைண்ட்ல வந்த விஷயமும் அங்க இருக்கிற மேட்டரும் நாம கதைக்கிறது மூன்று ஒன்று இல்லை. ஆனா கதைக்கலாம். அப்படி கதைக்கிறது என்ன பேர் சொல்றோம்? பொய். அப்படி கதைக்கிறதை தான் நாங்கள் பொய் என்று சொல்றோம். பொய். அதுல பேச்சில் உண்மைக்கு எதிர்ச்சொல்ல என்ன? பொய். பொய். பொய் என்றது இந்த மூன்றும் இணக்கம் இல்லாம இருக்குது. அவற்றை மனசில் அவர் வேற என்ன வச்சுக்கொண்டு எங்களுக்கு இன்னும் கதைக்கிறார் என்று சொல்றோம் இல்ல, அங்க அதான அந்த பொய். அவர் உண்மையை கதைக்க மனசுல உண்டு, அந்த விஷயமும் அது இல்ல, அதுவும் வேற ஒரு சுத்தல். அப்ப எப்படி போயிட்டு அப்ப, அல்லது விஷயம் சரி ஆனா மனசுல வேற உண்டு, அல்லது விஷயமும் மனசும் சரி ஆனா சொல்றது வேறு. இந்த மூன்றுல ஏதோ ஒன்று மெட்டரண்டோட மொத்து வராட்டி அங்க அதுக்கு பேரான் பொய். அதான் டெபினிஷன். அதுல ரோமர் 9:1, 1 தீமோத்தேயு 1:2, 1 தீமோத்தேயு 2:7, 9:1. நான் கர்த்தருக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு சொல்லியிருக்கல. தன் இனத்தாரை பற்றி அவன் மனசிலையும் அந்த இனத்தை பற்றியும் தான் சொல்லுறதுக்கு மூண்டும் அவன் இணக்கப்பாட்டுடன் அதை கதைச்சவன். அதனால நான் கர்த்தருக்குள் உண்மையை பேசுகிறேன். Then when you speak in truth, சத்தியத்தை கதை கேட்கல, மனசுல அதுக்கு ஆப்போசிட்டான யோசனையோட கதை கேளாது. அப்படி கதைச்சா அது பொய். நாங்கள் ரிஃபார்ம் ஆக்கள், ஆனா மனசுல என்ன ரிஃபார்ம் அவரும் கூட இவரும் கூட நாமளும் ஒன்று சொல்லுவோம். பொய். படுவயங்களான பொய்.
கதைச்சு கொண்டு கேட்டகிசம். அப்பா அந்த கேட்டகிசம் உண்மையில இவருக்கு கேட்டகிசம்ல என்னண்டே தெரியாது, அந்த விடயம் தெரியாது. ஆனா இப்ப தன்னை ரிஃபார்ம் காட்டிக்கொள்ளணும்னா கேட்டகிசம் கதைக்கல, அதுக்கு ஓம்படணும் இல்ல. அப்ப தனக்கும் தெரிஞ்ச மாதிரி அப்ப மெட்டரே தெரியாது, மனசுல அதோட விஷயமே தெரியாது. ஆனா அவர் கதைக்கிறார் கேட்டகிசம். அந்த கேட்டகிசம் என்ன கேள்விப்பட்ட உண்மையில அவர் பொய் சொல்றார். பொய் இதே எல்லாம் நாங்கள் கவனமா சத்தியத்தின்படி பேசுறையாக்களுக்கு தெரியும். இதுல மாறுபாட்டு நிழல் ஓடுதல், அதாவது பொய்யின் நிழல் ஆள்ல ஓடுதுன்றது தெரியும். ஆக்களோட கதை, அவருடைய விஷயங்கள், அதை கொஞ்சம் நாம துருவி கேட்க வலிக்கிட்டா வீணா அவங்க மூக்குடைய வடிவினம். அதாவது அந்த யாழ் தனக்கு தெரியும் மாதிரி கதைக்கிற விஷயம் ஓப்பனா பப்ளிக்கா தெரியும், அவருக்கு தெரியாது. அது ஆளை கேவலப்படுத்துறதா முடியும். அதனால சில வேளையில நாமளே அதை அமர்த்தி கொள்றது என்னத்துக்கு, சரி நமக்கு தெரியுதானே இந்த பொய் தான் சொல்றது, ஏதோ தெரிஞ்ச மாதிரி விடு. ஆனா கத்தருக்கு முன்பாக அது பொய். அதனால ஃபால்ஸ்ஹுட் என்று சொல்ற, ஃபால்ஸ்ஹுட் பொய்த்தன்மை. அப்ப ட்ரூத் இன் ஸ்பீச்சுக்கு ஆப்போசிட் வேர்டு ஃபால்ஸ், ஃபால்ஸ்ஹுட், ஃபால்ஸ்ஹுட் அல்லது லைங். இங்கிலீஷ்ல லைங், பொய் சொல்லுற, பொய். அதுல சத்தியத்தின் வகையில பேச்சில உண்மை. அப்ப சத்தியம் என்னும் கச்சையை இதுகளெல்லாம் வரப்போகுதா? நாம கதைச்ச 3 வகை, இப்ப 4வது வகை, 4வது வகையான சத்தியம். செயலில் சத்தியம். ட்ரூத் ஆஃப் ஆக்ஷன். செயலில் சத்தியம். நடவடிக்கைகள்ல சுத்து மாத்தில, அதான் எங்களுடைய அர்த்தம். நமக்கு நம்ம நடவடிக்கைகள்ல நாங்கள் உள்ளதா உள்ளது மாதிரி நாங்கள் டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்க ஒரு சுத்து மாத்தம் இல்லை. பொதுவா நான் டிவிகள் இல்ல, பார்க்கறதும் இல்ல, அல்லது சில வேளையில டிவி இல்லாட்டி வேற விதங்கள்ல நீங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதுகள் பார்க்கலாம் அல்ல. யூடியூப்ல ஷார்ட்டா வரலாம், யூடியூப்பை போட சில வேலை அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு முன்னுக்கு அல்ல. நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கவனமா படியா நிதானிச்சீங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செயலில உண்மை இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கு. அதுல சுத்து மாத்து தான் அதுல கூட. ஆனா அதுக்கு பேர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆமா, ஏன் அட்வர்டைஸ்மெண்ட், ஏன் நீங்கள் அதை பற்றி யோசிப்பான்? அட்வர்டைஸ்மெண்ட் பேங்குக்கு போங்க, காரை முன்னுக்கு விட்டு போட்டு கார் மாதம் 1998. என்ன மாதம் 1998? இத துறந்து அவ்வளவு சீப்பா. என்னத்துக்கு 1998 மாசம்? 1 லட்சத்துக்கு. அப்ப 1 லட்சத்துக்கு 2000 ரூபாய். காரடவில 100 லட்சம். அப்ப மாசம் 2 லட்சம். ஆனா எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான்? அந்த டீலிங்ல சுத்து மாத்து. அது உண்மையில் அது பொய், செயலில் பொய். அதுகள் எல்லாம் அதை பார்த்த உடனே ஆட்களுக்கு மாசம் 1998 ரூபாய், 99 ரூபாய், 2000. நான் என்ன 2000 ரூபாய் போட்டுருக்கானு எனக்கு நமக்கே இது பொய்யாண்டு உடனே என்னது 2000 ரூபாய் போட்டவங்க இது பிள்ளைகள் ஆட்களுக்கு எவ்வளவு ஏமாத்துது. ஆனா அப்படித்தான் கொமர்ஷியல் பேங்க் அடிச்சு விட்டு இருக்குது. கார் மூண்டை விட்டு போட அப்படித்தான் அட்வர்டைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். போய் வார ஆட்களுக்கு எல்லாரும் முழு ஜனத்துக்கு மக்களை பைபிள் சொல்றது உண்மையில உண்மை. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான்.
பொய்யில பிறந்து பொய்யத்தான் கற்கிறான். அது படிச்சவனோ படிக்காதவனோ எல்லா வேதத்தால ஆளப்படாத ஒன்றுக்கும் இது பொய்யன்றே தெரியுது இல்ல. அது அது அட்வர்டைஸ்மெண்ட், பொய்யுக்கு வேற ஒரு பேர். இப்ப ஆனா செயலில் உண்மை என்றா நாங்கள் செய்யறதுல எந்த சுத்து மாத்தம் கதைக்க கூடாது, இருக்கா கூடாது. இந்த மா நல்ல பச்சை தண்ணீரை மவிக்கலாம், சுடு தண்ணீரை மவிக்கலாம். அதுல அடியோடு மாவை வித்துட்டு வித்தவனு ஐயா நீ சொன்ன மாதிரி பச்சை தண்ணீர் கல்லு கல்லு கட்டியா வருது, இது என்ன மாவித்தனி நீ? அப்படியா கொஞ்சம் போறவங்க அப்படி எங்களுக்கு சொல்லி வருதுன்னு டேய் நீ தானே வித்தனி. கடைசியில கம்பெனி மாற வேண்டிய போச்சு. இது என்ன காடா உங்களு இதுக்கு போறது இங்க வாரம் நானும் ஒரு நாள் மவிச்சு பார்க்கல. இன்றைக்கு போத ஐயா நானும் மவிச்சா கல்லாத்தான் வருது. இவன் பார்த்து இப்படி நம்மளது மாத்திட்டாங்க. பிறகுதான் கண்டி பார்த்தா ஏற்கனவே என்ன ஹெல்த் ஹெல்த் ஆபீசர் வாட் இஸ் தட் ஏமோ பிஹெச்ஐ கேஸும் போட்டிருக்கான் அந்த மாவுக்கு எதிராக. அது இப்பதான் தெரியுது இவன் கல் இதுக்கு ஒரு சேல்ஸ்மேன். இப்ப எல்லாம் யோசிதான் சுத்தலா என்ன அடிக்க பச்சைப்படிய செயலில சூப்பரா இருக்கு. கூட சாப்பாட்டு விளம்பரங்கள், அந்த விளம்பரங்கள், இந்த அந்த போடுற டீக்கு ஒரு விளம்பரம். அந்த டீயினுடைய அதை பார்த்தா அது நல்ல டீயா இருக்கும். அத படத்தை பார்த்தே கடைசியில அது நல்ல டேஸ்டா இருக்கும். அதா இருக்கும் அது டோசா எங்கடா பாத்து அப்ப வேண்டும் அது தேத்தனி பேக்கெட்ல பேக்கெட்லயாடா ஏதோ நீங்க குடிச்சிட்டு வந்து சொல்ற இப்படி நம்மளே ஏமாத்திட்டாங்க. ஏன்னா அவன் போட்ட படத்தில் அந்த கிரீன் அப்படியே வேற அது செயல்கள் எல்லாமே எல்லாமே உண்மை இல்லை உண்மை இல்லை உண்மை இல்லை அப்படி ஒன்று இல்லை. ஆனால் நடவடிக்கையில அப்படிதான் காட்டுறேன் அது. அப்ப இதத்தான் இது என்னத்துக்கு எதிரான இந்த செயலில இதத்தான் வஞ்சிப்பு என்று சொல்றது. வஞ்சிக்கிறது, டிசீட், வஞ்சகம், வஞ்சிப்பு. ஒண்ணுல டிராமா தான் போட்டுருக்கான் சரதை. இந்த மாக்காரனும் தேயிலக்காரனும் நம்மள அல்ல நடிப்பு. இதெல்லாம் நம்ம இப்ப இது ஒவ்வொரு அநேகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்ல நாம சொல்ல இப்ப இதை நடவடிக்கைகள்ல சுத்து மாத்து எல்லாம் அந்த பிளெயின் அது அது பிளெயினாக எந்த ஒரு ரீலும் இல்லை அதுக்குள்ள. ஜஸ்ட் இதான் இது தெளிவா உண்மையா இப்படித்தான் எவ்வளவுதான் என்ற அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 1:47 நத்தானியேலிட்ட ஆண்டவர் சொன்னது அதான், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல. என்ன நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் அப்பளுக்கு இல்லை. அவன் உண்மையாத்தான் அவன் அதை செய்கிறான், சொல்லுறான், கதைக்கிறான். நாத்தான் வேல், நாத்தான் வேல். யோவான் 1:47 கபட் இல்ல, கபடற்ற உத்தம இஸ்ரவேல. நடவடிக்கையில கபட் இல்ல. என்ன நாசரத்திலிருந்து நன்மை வருமோ வந்து பேர் அவன் உள்ள உண்மையத்தான் அதை சொன்ன. நசரத்திலிருந்து அப்படி ஒரு நன்மை வர்றதுக்கு ஒன்றுமில்லை, சான்ஸே இல்லை. அது கிடக்கிற இடையும் ஜதார்த்தம் இது என்ன இது நடவடிக்கை வந்து பேர். ஆனா அவன் அத்திமரத்துக்குள்ள கடவுளுடைய வார்த்தையும் கடவுளையும் அவற்றை ராஜ்யத்தை மெசியா ஆளுறதை பற்றி தான் அவன் யோசிச்சு கொண்டிருந்த மனுஷன். அதனால ஆண்டவர் அவன் நடந்த நீ அத்திமரத்தின் கீழே இது கேட்கல நான் கண்ட நான் அவன் சொன்ன
இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. அப்ப அவனுக்கு வேதமும் அவன் தியானமும் அவன் வாழ்க்கையில இந்த கபடு சுத்துமாத்துக்கு இடமே இல்லை. கடவுளுடைய வசனத்தின்படி உள்ளது உள்ளது, இல்லது இல்லது. வேற இந்த சுத்தா வேண்டாம், சுத்தல் தேவையில்லை. சுத்துமாத்து சுத்தல்கள் மொத்தக்காய் கவனம் சுத்தல் சரியான வாயில சுத்தல். இது பேச்சில் மட்டும் நடவடிக்கையில இது பேச்சில் அது ஏற்கனவே பார்த்துருவோம். அது போய் ஐயா சாப்பிடுவியா என்ன அவன் பார்த்த பாருங்க, இன்னும் சாப்பிட ஏதோ என்ன இப்படி ஒரு கல்வி நான் சாப்பிடவே இல்லையே நம்ம தான் பாருங்க. டேய் நீ சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டேன் அடிக்குள்ள போகுன்ற பயத்தில் அந்த நடவடிக்கையை பார்த்தா அப்படி ஒரு கபல் நெக்க மட்டும் அவன் அது செய்துட்டான், இதாண்டிட்டான். அப்படி ஒரு டிராமா. அது சரியான ஒரு அந்த டிசீட், வஞ்சிப்பு. அதானே நாம கவுண்டர்ஃபைட் இந்த பெந்தகோஸ்து கரிஸ்மெட்டிக்காக வச்சிருக்கோம், அற்புத வஞ்சிப்பு. அது அற்புத மாதிரி தான் இருக்கு, ஆனா முழு வஞ்சிப்பு. டிசீட் என்று சொல்றது ஏய்க்கிறது ஆக்களை வஞ்சிக்கிறது. அப்ப அது நடவடிக்கைகள்ல அதுல ஆண்டர்சன் இஸ்ரேலைட் இன் ட்ரூத் உண்மையுள்ள இஸ்ரவேலன், உண்மையான இஸ்ரவேலன் என்றார். யார பார்த்து? நத்தானியேல பார்த்து, நாத்தான்வேல பார்த்து. அதனால இந்த 4 உண்மைகளை பற்றி தான் வேதமங்களுக்கு எல்லா இடத்துலையும் கதைச்சு கொண்டிருக்கு மனுஷருக்குள்ள. அதனால ஒன்று தீர்ப்பில உண்மை, அடுத்தது உள்ளத்துல உண்மை, அடுத்தது பேச்சில உண்மை, செயலில உண்மை. சத்தியம், தீர்ப்பில சத்தியம், உள்ளத்துல சத்தியம், பேச்சில சத்தியம், செயலில சத்தியம். அயலர் எபேசியர் 6:14 சொல்ல இருக்கல, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்றால் தீர்ப்பில, உள்ளத்துல, பேச்சில, செயலில சத்தியம் கட்டியிருக்கவன். பேரோட சண்டை போட போறோமோ, இந்த 4 வகையான சத்தியமும் நம்மள இருந்தா தான் தோக்க மாட்டோம். இல்லாட்டி ஸ்கேபாட பிச்சு போடும். ஸ்கேபாட 7 பேரை அம்மனமா ஓட விட்ட மாதிரி ஓட விடும். நம்மள பவுலையும் தெரியும், எபேசியர் 20 தெரியும். நீ ஆச்சா அதை பற்றி என்னோட சண்டை கேட்டுட்டு வர, உன்ன என்ன உண்மை இருக்கணும் வர சொல்றாப்பம். இந்த பேச்சில் எவ்வளவு பொய், உன்ன நடவடிக்கையில் எவ்வளவு கபடு, உன்ன உள்ளத்துல எவ்வளவு மாய்மாலம், உன்னுடைய தீர்ப்புகள்ல நீ அவருக்கு கிரீசான் பைபிள்காரன் சொல்ற. நீ சண்டை பிடிக்க வந்துட்ட, இன்னொரு சண்டை பிடிக்க எனக்கே வெக்கமா இருக்கட்டும் பேசிட்டு சொல்ல. அதனால போராயுதம், முதலாவது போராயுதமே சத்தியம்தான். சத்தியம் என்னும் கச்சை இன்னும் நீ வராது, அதுக்கு 3 மாசத்துக்கு போறாது. அதனால இத இன்னும் தெளிவா நாம விளங்கி கவனமா எங்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுகள், தீர்ப்புகள், அதெல்லாம் தீர்ப்புகள். அந்த தீர்ப்பு இடைக்கல, தீர்ப்பு சொல்ல இந்த பேப்பர்ல வாசிட்டு அப்பா அவர் இங்க இப்படி இல்ல வந்து நான் உடனே பேசினேன். டேய் பேப்பர்காரன் சொன்ன உடனே நம்பிக்கொண்டு எனக்கு சொல்றீங்க ஒன்று. இந்த பேப்பர் எடுக்கிறது உலகத்துல என்ன போய்கொண்டிருக்கணும் ஒரு விளங்குறதுக்கு, அதை வச்சு முடிவெடுக்கிறது நாம. அவர் சொல்றது முடிவு இல்லை, விளங்குதோ? அவனோட அவிசுவாசி, அவனுக்கு சத்தியமே தெரியாது. அவன் ஏதோ நடக்கிறதுக்கு நிறம் பூசியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனை தான் பார்க்கிற ஒரு பார்வையால அதை விளங்கப்படுத்துறான் பேப்பர்ல. கவனம். அதனால கள்ளக்காணி உறுதி எழுதின சட்டத்தரணி கைது. பேப்பர்ல அப்படி வாசணும் பாத்துவா, இது எல்லாம் செய்யுறீங்க தான். யாரு முடிவு? பேப்பர்காரன் சொன்னா நீ சொல்றீங்க, உனக்கு என்ன அந்த சட்டத்தரணியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அந்த காணி அப்படித்தான் எழுதுறாண்டு யார் உனக்கு சொன்னது? அதே பேப்பர்ல எழுதினவர்
என்ன விசாரித்து போட்டு எழுதுற? அவரே சட்டம் தெரியுமோ? அவ என்ன நடந்தது? அவ சும்மா ஒரு நியூஸ் சொன்னா சனத்துக்கு ஒரு கிக் வரும், ஆக்களை பற்றி இதுதான் அவங்களோட வேலை. அதை வச்சு காசு உழைச்சு கொண்டிருக்கிற ஊத்தவாளிகளுடைய கதையை பார்த்து நான் 2-3 பேசிவிடும். உங்களுக்கு என்ன தெரியும்? பேப்பர் என்ன பைபிளோ? வாயை பத்தி கொண்டு மற்றவனை பற்றி தேவையில்லாம அவனே தேவையில்லாம எழுதி கொண்டிருக்கிறான். அதான் நான் அந்த சட்டத்தரணி புனைய செய்யலை என்று சொல்ல வரையில எந்த மனுஷனும் பொய் என்றார். ஆனா விஷயம் உனக்கு அது அடாத்தான வேலை. உண்ட காணியமில்ல உண்டு. நீ சத்தமாக வேணடா. இனி தீர விசாரிச்சா அப்புறம் தெரியும் என்ன விஷயம். ஏன்னா காணி கள்ளக்காணி எழுதினதுக்கு என் போலீஸ் போய் உரம் தேடி பிடிக்கணும். என்ன கிரிமினல் வேலையா கள்ளக்காணி எழுதினது? அது சிவில் விஷயம். சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் வித்தியாசம் தெரியாம பேப்பர்காரன் போலீஸ்காரன் உள்ளுக்கு போய் தேர்தல் வேட்டை செய்து போடே விளங்கணும். இது கொஞ்சம் மீட்டர் இருக்கிறார்கள். சிவில் விஷயத்துக்கு என்னது போலீஸ் போகணும்? போலீஸ் கிரிமினலுக்கு எல்லாம் போகணும். அப்ப இது என்ன நடந்திருக்கு? அப்ப அங்கவே பேப்பர் பைத்தியத்துக்கும் அதை வாசிக்கிற பைத்தியங்களுக்கும் அப்படி இருக்கு. அதுல சரியா இந்த பேப்பர் சொன்ன உடனே அங்க நாளைக்கு லீவா அது மட்டும் தெரிஞ்சிடும். அது உண்மையா இருக்கு. நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு, அது சரி, அது பிரச்சனை இல்லை. அது ஒன்று பைத்தியம் எழுதுனாலும் யோசிக்காது, நாளைக்கு லீவு அது. ஆனா இந்த மற்ற ஆக்களை பற்றி எழுத அனுர அவர் இந்தியா விஜயமா சரி பரவாயில்ல இந்தியா போற. ஆனா அங்க என்னென்னலாம் கொஞ்சம் போடுறோம் என்ன தந்துட்டவன என்ன கதைக்க போறேன். இந்த விசக்கதை எல்லாம் பேப்பர்ல எழுதுறது. அதனால நான் பிரச்சனை தான் பேப்பர்லாம் நிப்பாட்டிக்கிறோம். ஏண்டா இவங்களாலதான் இந்த சனமெல்லாம் கிளம்பி எழும்புறது எல்லாம் கோட்டா கோஹோம் அவன் கம் கம் என்று அதுல தேவையில்லாத வேலை எழுதுக. கடவுள் அப்படி ஒரு கொடுக்கல கதைக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராயும் தலைவர்களுக்கு எதிராயும் இவ அதுக்குள்ள இருந்து. சோ கவனம் ஜட்மெண்ட் நம்மட முடிவு சத்தியத்தின்படி இருக்கணும். நமக்கு தான் அந்த ஆளை பற்றியும் தெரியல அந்த விஷயமும் தெரியல. அப்புறம் நீ முடிவு எடுத்தானே இல்ல அவள் எழுதி இருந்தவங்க நான் சொன்னான். நீ அவர் எழுதுறது அவர் கடவுள் அவர் அதை பற்றி எழுதுறது. அந்த பேப்பர் யூடியூப் பேஸ்புக் இதுல பார்த்து மினக்கட வேண்டாம் என்று சொல்றேன். மினக்கட வேண்டாம். அதுக்கப்புறம் மினக்கறீங்களோ அதுக்குரிய தண்டனை வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. விளங்குவோம். ஏண்டா அந்த நேரத்தில் 2 வசனம் பாடமாக்கி சத்தியத்தால மண்டைய கழுவி எங்கட ஊத்துறதை விட்டு போட்டு இருந்து பேஸ்புக்கையும் தட்டி இதையும் தட்டி அதுல பார்த்துக்கொண்டு அதுதான் ஸ்கூல் நாளைக்கு இருக்கா இல்லையாண்டு அவங்க ஸ்கூல்ல இருந்து அனுப்புவாங்களானே. உனக்கு பிள்ளை வளர்க்கறதும் உங்க தொழிலுக்கு போறதும் தான் இங்க வேலை. அதை விட்டு போட்டு உலகத்துல என்ன நடக்க அங்க என்ன தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனை நாளைக்கு கத்தாலாம் வேலை நடக்காதாம். அது அதுல வரும் தானே. சரி விடு. அதை விட்டு பிரயணத்துக்கு இந்த இதுகள் எல்லாம் எல்லாம் அதை விட கலண்டரை வேண்டி இருக்கும் அதுல இருக்குது நாளைக்கு. ஓகே சரி வேற ஒன்றுமே தேவையில்லை. வேற ஒன்றுமே தேவையில்லை. அப்படி நாம கேட்க வலிக்கணும்னா எல்லா விதமான அந்த அசத்தியங்களும் எங்கட மூளையை நிரப்பும். நம்மட ஜட்மெண்ட் எல்லாம் பக்கச்சார்பா போய் முடியும். கடைசியில நாம முதலாவது ஆயுதமே இழந்தவங்களா நிற்போம். பேய் அதிலே வந்துடும். நம்ம அதிலே பாவம் செய்யணும். அதிலே பாவம் செய்யணும். அதுக்காக நாங்கள் பேப்பர் பார்க்க வேண்டாம் யூடியூப் பார்க்க வேண்டாம் என்று சொல்லல. என்னுடைய எல்லா கன்சர்னும் அதை பார்த்து முடிவு எடுக்கிறதுல சரியான கவனமா இருக்கும். ஆனா இப்ப கேள்வி அதை பார்க்கலையும் அதை மினக்கிற நேரம் அது மண்டைக்கு அப்புறம் அதை ஆட்டி படைச்சு கொண்டு கவனம் படிக்கைகள் எல்லாம் பெறும் கனவுலையும் பெறும் எல்லாம் நித்திரையிலும் பெறுகிறது. அவர் அன்றைக்கு ஜான வந்து இங்க குளம் எழுதி கொண்டு என்னோட அழுகுறான் என்று பார்த்தா ஏன் ஐயா அழுத நீ சேர்ச் டைம்ல ஜான வீட்டை இடிச்சது என்னடா ஜான வீட்டை இடிச்சிட்டு அவன் பார்த்த ஜானை வருகுது ஜானை வருது வீட்டையும் இடிச்சிட்டு போட்டு சேர்ச் டைம்ல அதான் போனோம்னா வீட்டு எழுதுனர் ஈனோக்கு. அத இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால தேவையில்லாம பார்க்க வேண்டாம். வாசிக்க பாருங்க. ஆனா வாசிக்கிறதும் இன்ட்ரெஸ்டா யாரையாவது ஊத்த யாரு விழுகிறான் யாரும் டவுசரை கலட்டிட்டான் யாரும் போலீஸ் பிடிச்சிட்டு யாரும் வேலையில இருந்து அவனை நீக்கி விட்டான் இந்த செய்தியெல்லாம் சுட சுட நமக்கு விருப்பமா இருக்கு. ஏண்டா அதுதானே முழு காசிப் அல்ல காசிப் அது பாவம் என்று பைபிள் சொல்லுது. அல்ல வம்பும் புத்தீனமான பேச்சுகளும் அது. நாங்கள் உண்மை உள்ள விளைவுகளோ ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ நீதி உள்ள விளைவுகளோ கற்புள்ள விளைவுகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இல்ல கடவுளுக்கு எது பிரியமாயிருக்கு என்ற மட்டும் யோசித்தாலே காணும்.
மற்றதுகள் வேண்டாம். சத்தியத்தில் யாரு நல்லா இருக்கான் அவனோட ஒரு ஐக்கியம் தேடுறதுக்கு பார்க்கணும். சத்தியத்துக்கு துரோகிகள் துரோகம் தான் அதுகளுக்கு அறுக்கும். அதே எதிர்பார்த்து கொண்டுருவோம் எப்ப அதுகள் விழுமண்டு. ஏன்னா சத்தியத்தை துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறான் வாழ இயலாதெல்லாம். கடவுள் உசிரோட இருக்கிறபடியால கட்டாயம் அவர் தீர்ப்பார் அந்த துரோகிகளை. அதுவும் சீர்திருத்த சத்தியங்களுக்கு எதிராக ஆக்கள் எழும்பின இருந்தார் கட்டாயம் கடவுள் அவட வாழ்க்கையில தீர்ப்பார். அவளை மன்னிக்கணுமா? நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பிரச்சனைப்பட்ட ஆக்களோட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் கடவுள் தீர்க்காம இருக்கிறதானது அவர்கிட்ட நாம கெஞ்சோடும், பார்த்து இரக்கமாயிரும். இல்லாட்டி அவர் மன்னிப்பு கேட்டபடியால மன்னிப்பு கொடுத்தபடியால பழி தீர்க்கிறது இல்லையோ, பழி தீர்க்கிற கடவுள். அவர் பிரதரன் இல்லை, இயேசு பிரதரன் இல்லை. அதனால அவர் சட்டம் இல்லாம வேலை செய்கிறவர் இல்லை, அவர் சட்டத்தோட இல்ல. தமிழ் பழமொழி அதுல உண்மைதான். கடவுள் நின்று அறுப்பார், நின்று கொல்லுவார். கடவுள் நின்று கொல்லுவார் ஆக்கல. கிறிஸ்துவே அந்த சத்தியத்தின் தெய்வம் தாமே எங்களை தொடர்ந்தும் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென்.